ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸில் லாங் வீடியோ போட்டு ஒரு 10 நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக 14ஆம் தேதி போட்டது, அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஏன் போடலை அப்படின்ற ரீசன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன் வியாழனில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். காலையில் இப்போல்லாம் சீக்கிரமே எந்திரிச்சிட்றேன். எந்திரிச்சதும் ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகரில் குடித்தேன். குடிச்சு முடிச்சுட்டு பாப்பா பசிக்குதுன்னு சொல்லுவாள். அதனால் அவளுக்கு வந்து கஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவு வச்சு கஞ்சி செய்ய போகிறேன். எல்லாருக்குமே கஞ்சி தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் கிண்டி எடுக்கணும். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக டெய்லியும் காலையில் சத்து மாவு கஞ்சி, இல்லாட்டி கம்பு கஞ்சி, இல்லாட்டி ராகி கஞ்சி, அந்த மாதிரி கஞ்சி ஐட்டமாக தான் எடுத்துக்கிறோம். மாவு நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் பேக் பெயின் சரியாகலை. ஸோ அதனால் பேக் பெயின் சரியாகிற வரைக்கும் பேக் பெயினுக்கான ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு வாக்கிங் மட்டும்தான் போகிறேன். ஒரு நாள் வந்து மொட்டை மாடியில் வாக்கிங் போவேன், ஒரு நாள் வந்து ட்ரெட்மில்லில் வாக்கிங் போவேன். ட்ரெட்மில்லில் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா அதோட ஸ்பீடு வந்து 5 தான் இருக்கும், அதுக்கு மேலே போக மாட்டேன். நான் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையலுக்கு அம்மா போட்டிருந்தது. ஃபுல்லாக பாப்பா கூட இருந்து பாப்பாவுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பெருசாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. சம்மர் டைமில் அம்மா போடுறது நார்மல் தான். பட் இருந்தாலும் இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை வந்து கூலாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. பாப்பாவங்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க ஒரு விஷயம், சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, தண்ணி நிறையா குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் டிமார்ட் போனப்போ ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுத்து, வாட்டர் பாட்டில் தீர்ந்ததுக்கப்புறம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டெய்லியும் அதை குடிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படி இருந்தும் பாப்பாவுக்கு அம்மா போட்டிருந்தது. ஸோ அதனால் அவளுக்கு இப்போ என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தேன். நிறைய இளநீ கொடுக்க சொன்னாங்க, இளநீ கொடுத்தேன். நொங்கு, அவளுக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். ஸோ பாப்பாவுக்காக தான் டெய்லி காலையில் வந்து நாங்களும் கஞ்சி எடுத்துக்கிட்டோம். அவள் வந்து எனக்கு கஞ்சி நாதாம்மா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் டெய்லியும் கஞ்சி தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாப்பா நல்லா இருக்கா. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. குழந்தைங்கள முக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கள இந்த சம்மருக்கு நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். முடிஞ்சால் டெய்லி ஒரு இளநீ கொடுங்க. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து கொடுங்க. கம்பங்கூழ், ராகி கூழ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து பழக்குங்க. பாப்பாவுக்கு 5 நாள் கழித்து நல்லா இறங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அம்மா 3 தண்ணி ஊற்ற சொன்னாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு. இதில் 2வது தண்ணிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து பாப்பாவுக்கு கஞ்சி கொடுக்கணும். அவள் பசிக்குதுன்னு சொன்னால் அதனால் அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். வெறும் கஞ்சி மட்டும் கொடுக்காம அது கூட ப்ரோட்டீனுக்காக ஒரு எக்குமே டெய்லியும் கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்மங்கூழ், முட்டை, கூடவே சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலை இன்னும். ஸோ மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க்கு நிறைஞ்சு போயிருந்தது. சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் வச்சு அது கூடவே வந்து பீக்கங்காய் இருந்தது. பீக்கங்காய் கூட பாசிப்பருப்பு போட்டு பீக்கங்காய் கடையில் தான் பண்ண போகிறேன். வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். நம்மளோட வேலைகளை வந்து கரெக்டாக ரொட்டீனாக செஞ்சுட்டே இருப்போம். பட் ஆனால் வீட்டில் மற்றவங்களுக்கு யாருக்காவது பிள்ளைங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரொட்டீனை வந்து அது ரொம்ப ஸ்பாயில் பண்ணும். எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு வேறு எந்த வேலையுமே ஓடவே இல்லை. பாப்பாவுக்கு வந்து சரியாகணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. கையில் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான கேர்ள். அம்மா போட்டிருந்தப்போ கூட அவளுக்கு காய்ச்சல் இருந்தது, டயர்டாக இருந்தது, தலைவலி, வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் பெருசாக என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லி படுத்து தான் இருந்தா. கையிலுக்கு ஃபீவராக இருந்தாலும் டயர்டாக இருந்தாலும் அவள் டிவி பார்த்துட்டு இருப்பாளே தவிர தூங்க மாட்டா. சோஃபாவில் படுத்துருக்கா, டிவி ஓடிட்டுருக்கு. பட் நல்லா டயர்டில் தூங்கிட்டா. எனக்கு அதுதான் டவுட்டாக இருந்தது. பிள்ளை வந்து டயர்டாக இருந்தாலும் இவ்வளோ தூக்கம் தூங்க மாட்டாளே அப்படின்னு. ஸோ அப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். 1, 2 வந்து அம்மா போட்டிருந்தது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்புறம் அப்படியே வந்து அத்தைகிட்ட கீழே வந்து ரேவதி அக்காட்ட எல்லார்ட்டையும் காமிச்சேன். ஸோ இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு பார்த்தா நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அம்மா வந்து ஈவினிங் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆமாம் அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் எனக்கு சொல்லிட்டு போனாங்க. அம்மா இதெல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இளநீ வந்து டெய்லி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இளநீ கொடுக்காத, அப்புறம்
அப்புறம் நீர் கோர்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு 2, 3 நாள் மட்டும் குடுத்தேன். அதுக்கப்புறம் குடுக்கல. கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில வந்து இளநீ குடுக்கறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 5வது நாள் அம்மா வந்து பார்த்துட்டு, ஓகே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, சொடிஞ்சிருச்சு. நீ வந்து தண்ணி இன்னைக்கு ஊத்தி விடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரே தண்ணியா ஊத்தலாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல 3 தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னாங்க. அதனால 5வது நாள் 1, அப்புறம் 1 நாள் விட்டு 7வது நாள் 1, அதுக்கப்புறம் 1 நாள் விட்டு 9வது நாள் 1 அப்படின்னு ஊத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான்வெஜ்லாம் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமா சமைக்கலாம். முடிஞ்சா கருவாடு செய் அப்படின்னு சொன்னாங்க. 2, 3 நாள் கருவாடு செஞ்சேன். மட்டன், ஃபிஷ், கருவாடு அந்த மாதிரி செய்யினாங்க. சிக்கன் செஞ்சேன். பட் ஆனா பாப்பாவுக்கு குடுக்கல. மதியம் லஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு கண்மணி, காருண்யா ஷட்டில் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா கூட அனுப்பிச்சி விட்டுட்டு, நான் வந்து கீழே வேலை நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அதை சீவிட்டு இருந்தாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட உட்காந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். விடுங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன், எனக்கும் போர் அடிக்குது, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ தோல் சீவி கட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ராஜேஷ் கிச்சனில் ஹெல்த் மிக்ஸு, ஏபிசி பவுடர், ஏபிசி மால்ட்டு, நேந்திர மிக்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸு, ராகி சாக்கோ மால்ட்டு, இது எல்லாமே டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு. வீக்லி வந்து 1 ஆர் 2 பேட்ச் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஒரு நாள் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் சீவணும் அப்படின்னா, இன்னொரு நாள் ஸ்வீட் பொட்டேட்டோ சீவோம், இன்னொரு நாள் நேந்திர மிக்ஸ் சீவுவோம். ஸோ அந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ராஜேஷ் கிச்சனில் டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஒரு 15 ப்ராடக்டை சேர்த்து பெஸ்ட் செல்லிங் காம்போ அப்படின்னு ஒரு காம்போவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த காம்போவில் மொத்தம் 15 ப்ராடக்ட் வரும். எம்ஆர்பி 1300 ரூபாய்க்கு மேலே வரும். நம்ம காம்போவில் வெறும் 999க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே அழகான ஒரு ஸ்ட்ராங்கான சம்பளமும் ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். ராஜேஷ் கிச்சனில் இந்த காம்போ மட்டும் கிடையாது. மால்ட்டு காம்போ இருக்குது, ஆயில் காம்போ இருக்குது, இந்த மாதிரி காம்போ ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு காம்போ வேணும்னாலும் சரி, சிங்கிள் ப்ராடக்டாக வேணும்னாலும் சரி, நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு 3 மணிக்கு மேலே பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி விடணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக போயிட்டேன். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையிலேருந்து நிறைய வேலை இருந்தது. ரொட்டீனாக 2 நேரம் கிச்சனில் நின்று சமைச்சேன். 4:30க்கு மேலே தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 4:30க்கு மேலே ஒரு டீயை வச்சு குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சது. என்னோடய கபோர்டை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கபோர்டில் என்னோடய சுடிதாஸாக வச்சுருப்பேன். இப்போ வந்து சாரீஸ் எல்லாத்தையும் இந்த சைடு மாற்றி வச்சுருக்கேன். மேலேருந்து ஒரு 2-3 ரேக்கில் வந்து சாரீஸாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சுடிதாஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சாரீ மட்டும் வச்சுருந்த கபோர்டில் எங்கேயாவது போனால் வந்தால் போடுற குர்த்திஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். இது எங்கே வைக்கிறதுன்னு தெரில, அதனால் இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அந்த சைடு பத்தாத கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே கீழ் ரேக்கில் வச்சுருக்கேன். இந்த வருஷம் வீட்டை நீட்டாக வச்சுக்கணும், நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நியூ இயர் பொங்கலுக்கு வந்து கிச்சன் அந்த ஏரியா வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இடமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கண்ணாடி கபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கந்தரகோலமாக தான் இருக்கும். இதை வந்து இன்னும் டச் கூட பண்ணவே இல்லை. இதை வந்து க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணணும், என் பிள்ளைங்க ரூமு. அந்த ரூம் வந்து தலைகீழாக இருந்தது. ஸோ இதை எப்போ க்ளீன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருந்தது. ஒரு 2 நாளாக நானும் உள்ளே வந்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதை பார்த்து பயந்து போயிட்டு இல்லை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டே வெளியே போயிட்டேன். இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்ம கபோர்டே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அவசரத்துக்கு ஒன்று எடுக்கும்போது திருப்பி வந்து அதை வைக்கும்போது அவசரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி வச்சுட்டு தான் போவோம். ஸோ பிள்ளைங்க கபோர்டு நம்ம எத்தனை தடவை ஆர்கனைஸ் பண்ணாலும் அவங்களா அதை அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது கலைஞ்சு போய் தான் இருக்கும். நானும் இதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் ஆனால் டைமே கிடைக்கல. இந்த வாரத்தில் நான் மற்ற இடத்த க்ளீன் பண்ணினே தவிர இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே தலைவலி வந்தது. அதனால் வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். கையல் கூட சொன்னான், ஏம்மா உடம்பு சரியில்லை, எங்கேயும் போகலை, வீட்டில் இருக்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் உனக்கு பண்ணுறதுக்கு நேரம் இருக்குல்ல, வெளியே போனேன்னா உனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குதுல்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஒரு வாரம் எங்கேயும் போகலை, அந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேல அப்படின்னு சொன்னான். அவள் சொன்னதும் கரெக்டு தான். க்ளீனிங் ஒர்க்கு அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அந்த 2-3 மணி நேரம் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவோம். பிள்ளைங்க ரூம் வந்து அவ்வளோ கந்தரகோலமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கட்டப்பையாக எடுத்து வச்சுருந்தாங்க. நிற்கிறதுக்கே இடமில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சு பண்ணிகிட்ருக்கேன். துவைச்சி வச்ச துணி மடிக்காமல் அப்படியே வந்து ஒரு மூட்டை இருந்தது. துவைக்க வேண்டிய துணி ஒரு பேஸ்கெட் அப்படியே இருந்தது. பிள்ளைங்க துணி வந்து நான் துவைக்க போட மாட்டேன். கையல் கண்மணியை வந்து துவைக்க எடுத்து போட்டுருவாங்க. இந்த வாரம் கையலுக்கு உடம்பு சரியில்லாதனால கண்மணி அந்த வேலையை டச் பண்ண கூட இல்லை. இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிருவேன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. கண்மணி என்னது? எத்தனை மணிலேருந்து க்ளீன் பண்ணுறேன்? 5 மணில இருந்தா? இன்னும் முடியல. ஏன் அப்படி என்ன இருக்கு இந்த ரூம்ல? ஏன் இது ஃபுல்லா இது இப்படி மலை மாதிரி நிறைஞ்சு இந்த சேர் நிறைஞ்சு என்ன இருந்துச்சு? துணியா? இதுக்கு ட்ரெஸ் தான் துவைச்சு அப்படியே இது போட உள்ள இருந்து எடுக்க போட. ஆனா ஒண்ணு என்னைக்காவது ஒரு நாள் தோலை உரிக்க போறேன் நானு. இந்த ட்ரெஸ்ஸ துவைச்சு இங்க மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. வர போட கலட்ட அது துவைச்சதுக்குள்ளேயே போட. பொய் சொல்லாத. இத நான் மோந்து பார்த்தா வேர்வை வாட இங்க இந்த பின்னாடி இந்த உன்னோட ஹேர் இருக்கு பத்தியா, உன்னோட ஹேர் அது உரசி அழுக்கு. நான் இதெல்லாம் போட்டேன். பொய் சொல்லாத. இன்னொருக்கு நீ கபோர்ட்ல கை வச்சேன்னு சொல்லியே. கபோர்ட்ல தான் ட்ரெஸ் இருக்கு. நீ எடுக்காத, நான் எடுத்து தரேன். நானும் தான் ஹெல்ப் பண்ணேன். பொய். நீ குட் கேர்ள்ரா. பொய். நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. வர என்ன பண்ற? வேர்க்குதுமா அப்படின்னு ஏசிய போட்டு கொஞ்ச நேரம் உட்கார, அப்புறம் வெளியே போய் டிவி பார்க்க, வர வந்து கொஞ்ச நேரம் ஏசி காத்துவாங்க, அப்புறம் போக. நமக்கு ஹெல்ப்பே பண்ணலையா? இப்ப ஹெல்ப் பண்ணா. இப்ப என்ன ஹெல்ப் பண்ணானா, இது ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சுப்பா. நான் சொன்னேன் கையல் இந்ததையும் அந்ததையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட யூனிஃபார்ம் வச்சுக்கோங்க, உங்களோட லஞ்ச் டவல் வச்சுக்கோங்க, நீங்க ஈவினிங் ஷட்டில் கோர்ட் போகும்போது போற டிஷர்ட் பிரிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதனால இதை கிளியர் பண்ணி கொடுத்தா, அதை கிளியர் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் பாப்பா இது ரொம்ப இதா இருக்கு பாப்பா, இங்க இது வேண்டான்னு சொன்னதை எடுத்து வைல அப்படின்னு சொன்னோன்னே இங்க இருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்க வச்சா. எதுக்குல இங்க வச்சா அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு போய் அங்க வச்சுட்டா. அதை தூக்கி போட மனசு இல்ல, அதனால அங்க தூக்கி வச்சுட்டா. இந்த 2 பேக்கை கொண்டு போய் எங்கேயாவது வைய அப்படின்னு இந்த சேர்லயே வச்சிருக்கா. அப்புறம் இந்த பெட்ஷீட் போடணும்னு சொல்லும் போது ஏறி அந்த 2 கார்னரையும் போட்டு கொடுத்தா. இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு வழியாக அவங்க ரூமவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நைட் டின்னர் பிள்ளைங்களும் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. கமலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.